Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இந்த ஸ்விங் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுது. ஆனால் அதுக்கு இந்த ஒரு அதாவது மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நடந்தால் தான் ப்ரைஸ் வந்து ரிவர்சல் வரணும். இது வந்து ஒன் ஆஃப் த பேராமீட்டர், ஒன் அண்ட் ஒன்லி பேராமீட்டர் கிடையாது. ஓகே, இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே விழுந்துருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நாளைக்கு ஒரே ஒரு நாள் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த ஹையை தாண்டக்கூடாது. அதாவது 25,139 ஆர் ப்ராபப்ளி 140 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை ப்ரைஸ் நாளைக்கு தாண்டலைன்னா இட் வில் பிகம் அ ஸ்விங் பாயிண்ட்டுங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து கீழே போகிறத எதிர்பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், நேற்று அந்த ஸ்விங் பாயிண்ட் வேலிடாக இருக்கணும் அப்படின்னா இந்த 25,139க்கு கீழே தான் ப்ரைஸ் வந்து முடியணும். அப்போ தான் அது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்விங் பாயிண்ட்டாக இருக்கும், அது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு தான் நேற்று பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அப்படி இல்லை. அண்ட் இன்றைக்கி ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. இந்த 25,153 ஆர் 54 அப்படிங்கிற இதை தாண்டி கொடுத்துருக்கு. இதற்கு என்ன அர்த்தம்? இந்த பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினல் பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டா? ஸோ இன்றைக்கி ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தாங்க ஓப்பன் ஆச்சு. பெரிய அளவுக்கு கேப் அப்பும் இல்லை, கேப் டவுன் இல்லை நினைக்கிறேன். ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் தான் இருந்துச்சு. ஓப்பனிங் அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது நிஃப்டியில் இருந்துச்சு. ஐ திங்க் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஓப்பன் ஆனால் 1-2 மினிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே அப்சைடில் போயிருச்சு. அண்ட் ஃபர்தராக இன்னைக்கு ஹோல்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையர் ஹையை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே தான் முடிச்சிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டையும் இது கொடுத்துருக்குங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கை தாண்டி ஒரு பிரேக் அவுட்டையும் கொடுத்துருக்கு. ஆனால் இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டுங்க. ஸோ ஏன் இது ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிக்விடிட்டி எடுக்காமல் மார்க்கெட் போகிற ஒவ்வொரு மூவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். அந்த விதத்தில் கடைசியாக நிஃப்டி லிக்விடிட்டியை வந்து எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி. ஸோ இப்போ 16ஆம் தேதி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த கேண்டில் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவை தொடாமையே இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் இந்த டே லோ பிரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிரேக்லாம் கிடையாது. ஒரு ஹியூஜ் கேப் அப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த GST 2.1 நியூஸால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்பில் ஓப்பன் ஆகி கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த டே லோவுக்கு கீழே போயிட்டு தான் மேலே போயிருக்கு. அப்படிங்கும்போது எத்தனை பேர் இந்த இடத்துல புல்லிஷாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அதன் காரணமாக இது ஒரு வீக்கான பிரேக் அவுட் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இங்கே 24,432 அப்படிங்கிற லெவலில் மிக முக்கியமான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்க லிக்விடிட்டி. அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடிட்டி எடுக்காமல் ப்ரைஸால் ஃபர்தராக மேலேயும் போக முடியாது. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளேயும் வந்துருச்சு. ஸோ இது வந்து அவ்வளோ லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ண ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது தான், அவ்வளோ பவரான ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது தான். பட் ஸ்டில் ஃபேர் வேல்யூ கேப் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப். அதுவும் ஐ மீன் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஹையர் டைம் ஃப்ரேம் மோர் தென் 1 டேக்கு மேலே வர ஃபேர் வேல்யூ கேப்புக்குலாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். அந்த விதத்தில் இது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸையே வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட் ஃபஸ்ட்டு விஷயம் லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாமல் வந்திருக்கு. ரெண்டாவது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்டு ஒரு வாரமாக நம்ம வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 25,255 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த ஃபால் இருக்குது பார்த்திங்களா, இந்த என்டையர் ஃபாலை கிரியேட் பண்ண முக்கியமான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் உங்களுக்கு நான் மாற்றி காட்டுறேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த லிக்விடிட்டி எடுக்காமல் இந்த ஹையை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ப்ரைஸ் இங்கேருந்து போச்சு. அண்டு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோவுமே போட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து ஃபர்தராக ட்ராப் ஆச்சு. அப்போது இந்த லோயர் லோ போட்டுச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்த எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்பாங்கன்னா இந்த ஹைக்கு மேலே இந்த 255னா கரெக்டாக 55லே வச்சுருக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாங்க. நம்ம ரீட்டைலில் ட்ரேடர்ஸ்லாம் எப்படி ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா 255 ரெசிஸ்டன்ஸாக ஒரு 2 பாயிண்ட் தள்ளி போடு, 257 போடு, ஸோ ஒரு 10 பாயிண்ட் தள்ளி போடு, 255னா 65 போடு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மேலே தள்ளி போட்டிருப்பாங்க.
அதுக்கு ஏற்றாப்புல தான் அந்த கொஞ்சம் மேலே ப்ரைஸ் வந்து போயிருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸ்னால் கரெக்டாக அந்த பாயிண்ட்ல இருந்தே ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுலாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது இத்தனை காரணங்கள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் இன்னைக்கான ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு ஏகப்பட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த பிரேக் அவுட்டை வந்து புல்லிஷ் நினச்சி என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கேண்டலுக்கு கீழேயும் இந்த ரெட் கேண்டலுக்கு கீழேயும் போட்டிருப்பாங்க. அப்போது அந்த ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வந்து வெகு விரைவில் இந்த இடத்த அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அல்டிமேட் செல் சைட் லிக்விடிட்டியான இந்த 25,255 அப்படிங்கிறத வந்து அடைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து மேலே போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டம் தான். ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே இந்த இடத்துல ஒரு வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் படுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஃப் இன்கேஸ் அந்த ஒரு ரிவர்சல் வந்துச்சுன்னா அது ஒரு 260 பாயிண்ட் எரோஷனை வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை வந்து கீழே இறக்கிறதுக்கு ஒரு 1% இந்த வீக்குள்ளேயே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சப்போஸ் இந்த இடத்துல ஒரு வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து ஒரு பையிங் ப்ரெஷரை இனிஷியேட் பண்ணும். ஈவந்தோ இதில் வந்து எந்தவித லிக்விடிட்டி இல்லாமல் இருக்குது, இது வந்து அப்படி ஃபார்ம் ஆகிட்டாலுமே இது வந்து அவ்வளோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்காது அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் மினிமம் 100 பாயிண்ட் ஆச்சு ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான பவர் அப்படிங்கிறது வந்துடும் இந்த வீக்கில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்துருச்சு அப்படின்னா. ஸோ இவ்வளோ லிக்விடிட்டி இல்லாமல் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரமான இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்பை உருவாக்குறதுக்கு ஸ்மார்ட் மணி விடாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. பட் மார்க்கெட்டில் எதுவுமே 100% இல்லைங்க. ஸோ அதனால் எனக்கு என்னமோ கண்டிப்பாக இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் படம் விட மாட்டாங்க. அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ப்ரைஸை கீழே இறக்கிடுவாங்க. மினிமம் இந்த வீக் முடிகிறதுக்குள்ளே இன்னும் டியூஸ்டே முடிஞ்சிச்சா, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 985 வந்து ப்ரைஸ் டச் பண்ணிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டச் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம ஃப்ரைடே பார்ப்போம். இந்த பாயிண்ட்டை நான் இப்போ பேச மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து வீக்லி ப்ரிவியூவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு சாட்டர்டே அன்னைக்கு இந்த இப்போ நான் சொன்ன தியரி வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். இது நான் சொல்கிற தியரி தான். ப்ரைஸ் ஆக்ஷன் படி மேபி ஃபார்ம் ஆனால் கூட ஓகே தான். அது வந்து இது அப்படி ஃபார்ம் ஆனாலும் இது ஃபேக்கு தான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபேக்காக கூட வந்து கிரியேட் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அல்டிமேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நிஃப்டி அடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுகணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ரொம்ப கீழே, அதாவது 25,152 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை தாண்டினாலே போதும். ஸோ அது நாளைக்கு தாண்டலாம், நாளைக்கு தாண்டலாம். நாளைக்கு தாண்டது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வெனஸ்டே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஈவெண்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு தாண்டுமாங்கிறது தெரியாது. தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபைனல் ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அடைஞ்சிருச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்களா இதுக்கு மேலே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்புமே ப்ரைஸ் டச் பண்ணாமல் இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வந்த ஃபேர் வேல்யூ கேப் தான், அது ஃபில் ஆகாமல் இருக்குது. இது கூட டச் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் டச் பண்ணிருச்சு. இப்போதைக்கு ஃபில் ஆகாமல் இருக்க இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து இதுதான். ஸோ அது வந்து 342 அப்படிங்கிற இந்த லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகுது. அண்ட் அதனுடைய 50% ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கரெக்டாக 300 கோடியே இருக்குங்க. ஸோ அதிகபட்சம் ஒரு இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா முன்னாடியே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கரெக்டாக 255னா 55 வச்சிருக்க மாட்டாங்க, 5-10 பாயிண்ட் தள்ளி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 300 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை தாண்டியும் ஃபர்தராக போகணும் அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறத கொடுக்கணும். இந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த 1 hour ஃபேர் வேல்யூ கேப்பை அடிச்சு உடச்சிட்டு மேலே போனால் ஃபர்தராக மொமெண்டம் பிக்கப் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் கீழே போகணும்னா முதல்ல இந்த 25,150 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை உடைக்கணும். ப்ளஸ் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பையுமே ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ரேலியில் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வரவே இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த செப்டம்பர் 8ஆம் தேதி தான் ஒரே ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் எந்த விதமான ஃபேர் வேல்யூ கேப்பும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பெரிய ரேலி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அல்டிமேட் பைசர் லிக்விடிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டேப் பண்ணிருச்சு. இது வந்து ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் இந்த இண்டிகேட்டர்லாம் தூக்கிட்டு ஒரு விஷயத்த காட்ட விரும்புகிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போது நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வீக்கு, செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக், இந்த ஒரு 3 வாரத்துடைய ஒரு அதோட ஹை, வீக்லி ஹை. ஸோ அத்தனை நிஃப்டி ஷார்ட் அடித்த அத்தனை பேர்த்தோட ஸ்டாப் லாஸும் இது எடுத்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் மந்தோட ஹையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,154 தான். அதையும் அந்த ஸ்டாப் லாஸையும் ப்ரைஸ் எடுத்துருச்சு. அப்போது நிஃப்டிக்கு ஃபர்தராக மார்க்கெட்டை கீழே இறக்கிறதுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் அத்தனையுமே கிடச்சிருச்சுங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் கேண்டில் தான். இப்போது இதை பார்த்து பிரேக் அவுட்ன்ட்டு நிறைய பேர் வந்து புல்லிஷ் பொசிஷனும் எடுத்திருப்பாங்க. அப்போது அவங்க இன்டியூஸ் பண்ணி இந்த இடத்துல பை பண்ண வச்சுட்டா அப்படின்னா ஈஸியாக ப்ரைஸை கீழே இறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஸ்மார்ட் மணி பிளான் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது எல்லாமே நாளைக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் ஈவெண்ட்டால் நாளைக்கு அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கல அப்படின்னா நாளானைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் இந்த ரேலிக்கு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் வந்து பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் த மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சுங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேலியுடைய ஃபிபோனாசி படி வந்து பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் போனால் கூட பரவாயில்லன்னு பார்த்தேன். ஆனால் அதையும் தாண்டி இப்போ 0.618 அப்படிங்கிற இந்த முக்கியமான லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0.786 அப்படிங்கிற லெவல் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது. அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட கிட்டத்தட்ட அந்த 50% லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.786 அப்படிங்கிற லெவலும் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு போகணும்னா இன்னும் பேங்க் நிஃப்டி இன்னொரு 300 பாயிண்ட் வந்து மேலே போக வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் போகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி புல்லிஷ் ஆகிறதுக்குலாம் இன்னும் பல மைல் தூரங்கள் வந்து கடந்து போக வேண்டியிருக்கு. 56,400 தாண்டா தான் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து புல்லிஷ் ஆகும். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் வந்து இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே 259க்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே புல்லிஷ் ஆகிடும். ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் ஆகணும்னா 416 இன்னும் வந்து இன்னும் ஒரு 1300 பாயிண்ட் மேலே போனால் தான் பேங்க் நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் ஆகுது. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் ப்ரீவியஸ் டே லோ வந்து கிராஸ் பண்ணாமல் தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே அதான் இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு சொன்னால் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே போயிட்டு தான் வந்திருக்கு. பட் இதை வந்து ஒரு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட்னு சொல்ல முடியாது. பிரேக் அவுட்டே முதல்ல பேங்க் நிஃப்டி நடக்கலை. ஏன்னா கீழே விழும்போது பயங்கரமாக கீழே விழுந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2300 பாயிண்ட் வந்து 1 2 3 4 5 6 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 2300 பாயிண்ட் கீழே விழுந்துச்சு. ஸோ அதுக்கான ரியாக்ஷன் அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேக் அண்ட் ஒரு முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் வந்துட்ட மாதிரி தாங்க தெரியுது. ஸோ ஓவராலாக கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பைரி டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஒரு இன்டியூஸ்மெண்ட் கேண்டில் நிஃப்டியில் ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. பேங்க் நிஃப்டி அதுக்கு ஒரு டூலாக உதவி இருக்கு. ஏன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியில். அதன் காரணமாக பேங்கிங் செக்டார்லையுமே நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் நிஃப்டியில் வந்தது ஃபேக் பிரேக் அவுட் தான். இந்த ஃபேக் பிரேக் அவுட் வந்து இதோட முடிஞ்சிருமா இல்லை இன்னும் ஒரு 50-100 பாயிண்ட் ப்ரைஸை நல்லா மேலே ஏற்றி கீழே இறக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணுங்க. அண்ட் இதை தாண்டி இஃப் இன் கேஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி நடந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து வெறிகுண்டு மேலே போயிட்டான்னா அது ஒரு கேப் அப்புக்கு வழிவகுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது சஸ்டெயின் ஆகிறதுக்கு தேவையான லிக்விடிட்டியுமே வந்து இங்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ பார்க்கலாங்க. அடுத்து அப்படியே நம்ம வந்து பிட்காயின் பக்கம் போயிடலாம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 நாளாக வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேஷன் தான் ஆகிட்டுருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் எதுவுமே இல்லாத மாதிரி கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் நிஃப்டி மாதிரி தான் வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி மாதிரின்னு வச்சுக்கலாமே. இந்த வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்துச்சு. நேற்று வீடியோவில் நம்ம 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ப்ரைஸ் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் அந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு. பட் இது சிறப்பான ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்ல முடியாது. ஒரு செல்லிங் ப்ரெஷர்லாம் பெருசாக வரல. ஸோ அதன் காரணமாக ஈவன் தோ வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்தாலுமே ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வர வரைக்கும் பிட்காயினில் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனை பொறுத்தும் ஜெரம் பவல் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் கண்டிப்பாக பிட்காயினில் ஒரு மூவ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் இல்லை. பிட்காயினுமே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்குது. பார்க்கலாம் என்ன போகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வராமல் கிரிப்டோ பக்கம் போகிறது நெருப்பில் கை வைக்கிற மாதிரி. அதாவது நாளைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கிரிப்டோ பக்கம் நெருங்காதீர்கள், அது உங்களை சுட்டு விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேமில் 15 minutes டைம் ஃப்ரேமில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா இது என்ன பண்ணியிருக்கு, இந்த ஹை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்திருக்கு. அப்படின்னா இங்கே நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே இருக்கும். ஸோ ஃபார் ஒன் ஆஃப் த ரீசன் ப்ரைஸ் மேலே போய் இன்னும் ஒரு 1.27% மேலே போய் இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்து கீழே வந்துச்சுன்னா தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அண்டு எல்லாமே பச்சைக்குன்னு இது வந்து ட்ரான் லிக்விடிட்டியாக இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே போய் ரிவர்சல் கொடுத்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கொடுத்துச்சுன்னா மேபி ப்ரைஸ் வந்து இந்த ட்ரான் லிக்விடிட்டி டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அது நடந்துச்சுன்னா அது வேணால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் பிட்காயினுக்கு. ஸோ பாருங்கள், அது நாளைக்குள்ளே வருமாங்கிறதுலாம் தெரியாது. வரும்போதே அதுக்கான ரியாக்ஷன்லாம் சரியாக இருக்கும்போது இந்த பேட்டர்ன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன போகுதுங்கிறதையுமே நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொன்ன கான்செப்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அதை தாண்டி மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே வந்து கீழே பிடிடி ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிட்டு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கீழே அந்த நம்பர் இருக்கும், எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு சேர்க்கும். நன்றி.